விருச்சிக லக்னத்திற்கு இந்த பதிவில் 10 நாட்களுக்கான தினப்பலனை, அதுவும் ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 30 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த தினப்பலன் பார்க்கறதுங்கிறது நம்ம பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போகிறது, நமக்கு அது சாதக நட்சத்திரமா பாதக நட்சத்திரமா என்பதை நமது ஜாதகத்தை இந்த சிஸ்டத்தில் கணிச்சு வாங்கிட்டு பாவ உபநட்சத்திரம், பாவ புத்திநாதன் என்ற முறையில் குறிகாட்டிகளை நாம் நம்ம ஜாதகத்துக்கு மைண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த பலனை பார்க்கும்போது நமக்கு என்ன காரியத்திற்கு இது சாதகம், என்ன காரியத்துக்கு பாதகம், என்ன காரியத்துக்கு நமக்கு இப்போ நடக்கிற இந்த நட்சத்திர நாளில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், இது மாதிரி அக்யூரசி நோக்கி போகலாம். அந்த வகையில் இப்போ ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. 2 பாதம் ரிஷபத்திலே 2 பாதம் மிதுனத்திலையும் இருக்குது. மதியம் 1 மணிக்கு மிதுனத்துக்கு மாறிடுவார். இப்போ விருச்சிகத்துக்கு 7ல் இருக்கிற சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது அதுதான் லக்னத்துக்கு 8ல் மறையிறது தான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். அப்போ செயல்பாடுகளில் கொஞ்சம் நடுக்கம் ஏற்படும், சந்தேகம் ஏற்படும், தோல்வி மனப்பான்மை, பயம் ஏற்படுங்கிறது தான் 8ல் சந்திரன். ஆனால் அது அப்படியே எல்லாருக்கும் நடந்துருமா அப்படின்னு பார்த்தா அந்த நட்சத்திராதிபதி செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும். இப்போ இந்த செவ்வாய் மீனராசியில் 5ஆம் இடத்துல சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார், ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் அந்த 8ஆம் இடத்தின் பலனை பெருசாக செய்யாது. செவ்வாய் கூட புதன், சனி 3 கிரகங்களினுடைய சேர்க்கை பலனும் இன்றைக்கு 5ஆம் இடத்திலிருந்து தான் நடக்குது. இந்த 5ஆம் இடம் என்பது வலிவேதனையை குறைக்கக்கூடிய ஸ்தானம், கஷ்ட நஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஸ்தானம். அதனால் இன்றைக்கு நல்ல அமைப்பு, உறவுகளுக்கு சாதகம், ஆரோக்கியத்திற்கு சாதகம். ஏப்ரல் 22 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். இப்போவும் 8ல் தான் சந்திரன் இருக்கார். ஆனால் பாருங்கள், அந்த திருவாதிரைக்கு அதிபதியான ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 4ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது படபடப்பு, பரபரப்பு மற்றும் சிறு சிறு தவறுகள் செய்வது, அதே நேரத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கிறது, ஒரு காயப்பட்டுக்கிறது, விபத்து, சண்டை சச்சரவு எதிர்பாராதது. அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனம் ஓட்டுறதுலையும், இயந்திரங்களை இயக்கிறதுலையும், பேச்சுவார்த்தைகள்லையும் ரொம்ப விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். 8ல் சந்திரன் இருக்கார். அதாவது குருவும் புனர்பூசத்துக்கு அதிபதியானவர், அவரும் புனர்பூசத்திலே இருக்கார். இப்போ 8ஆம் இடத்துல குருச்சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் அது 8ஆம் இடம் என்பதனால காரிய தடைன்னு எடுத்துக்கணும். ஒரு படபடப்பு, பரபரப்பு, வேகமாக செய்யக்கூடிய காரியத்தில் அவசரப்பட்டு ஏதாவது தவறு பண்ணுறது, ஒரு தடவைக்கு 2 தடவை வேலை பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் மறதி, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கணும். பட் பெருசாக பாதிக்காது. ஏன்னா குருவினுடைய நட்சத்திரம் இன்னைக்கு. குரு நமக்கு 5ஆம் அதிபதி, அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால 5ஆம் வீட்டின் பலனையும் நமக்கு பாதகம் இல்லாமல் செய்வார். அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். 8ல் இருக்கிற சந்திரன் 9ஆம் இடமான கடகராசிக்கு வந்துடுறாரு. பூசம் அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். சனி 5ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது, ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. கலைகள், குழந்தைகள், ரிலாக்ஸாக இருக்கிறது, அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இயங்குது, யூக வியாபாரத்தில் இயங்கிறது, இது மாதிரி ஆன்மீக இஷ்ட தெய்வ வழிபாடுகள், இது மாதிரியான செயல்பாடுகள் தான் இன்றைக்கி இயங்கும். அது மாதிரி கலைத்தொழில், கமிஷன் வகை தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி பாசிட்டிவாகவும் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏப்ரல் 25 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். கடகராசியில் சந்திரன் புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. இரவு 8 மணி 4 நிமிடம் வரைக்கும் இந்த ஆயில்யம் இருக்குது. புதன் 5ஆம் வீட்டில், புதனுடைய நட்சத்திரம் ரேவதி அங்கே இருக்குது. புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் 12-10க்கு சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் போகிறாரு. புதனோட செவ்வாயும் சேர்ந்திருக்கார். அதனால் செவ்வாய் புதன் சேர்க்கை பலனை தருது. செவ்வாய் நமக்கு லக்னாதிபதி.
ஆனாலும் புதன் வந்து 8ஆம் அதிபதி இல்லையா, அதனால் வந்து இன்னைக்கு ஒரு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு பிரியப்பட்டவர்கள்ட்ட பேசுகிறதுல முன்னெடுக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது தேவையில்லாமல் நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும். அதனால் இன்றைக்கு புது காரியங்கள் புது உறவுகள் அனைத்தையுமே தவிர்த்துக்கலாம். ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம், அதாவது கேதுவனுடைய நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கு சந்திரன். கேதுவும் 10ஆம் வீட்டில் சிம்மராசியில் தான் இருக்கார். கேதுவனுடைய நட்சத்திரம் மற்றும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆனால் நம்ம வந்து மேற்பார்வை பார்க்குறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இதுக்கு ஓகே, உறவுகளுக்கு ஓகே, ஆரோக்கியத்திற்கு ஓகே. நல்லபடியாக இன்றைக்கி குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது, பிடித்தவர்களோடு இருக்கிறது, பிடித்த கலைகளை பயன்படுத்துவது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஏப்ரல் 27 திங்கட்கிழமை பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகை 4ஆம் பாதத்தில் ரிஷபராசியில் இருக்கார். அதனால் 7ஆம் வீட்டில் சுக்கரன் அப்படிங்கிறது தன்னுடைய வீடு தான் ரிஷபம். சூரியன் வந்து 10ஆம் அதிபதி இருந்தாலும் கூட அந்த சுக்கரன் சூரியன் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்கார், அதாவது 6ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வந்து வேலை வாய்ப்பு, பணவரவு, தொழில் அமைப்பு இதுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. உறவுகளுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இரவு 10:35 வரைக்கும் இருக்குது. இப்போ சூரியன் 6ல் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு, பதவி, புகழ், ஒரு ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது. வழக்கில் வெற்றி, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் ஒரு லோன் கேட்டோம் கவர்மெண்ட்டில் அது கிடைக்கிறது, அதெல்லாம் வந்து ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது. ஏப்ரல் 29 புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். கன்னி ராசியில் சந்திரன் வந்து சுய நட்சத்திரத்தில் போகிறதுனால தொழில் பலம் மிகுந்ததாக இருக்கும், உழைப்புக்கு உறுதி கொடுக்கும். அதே நேரத்தில் கடின உழைப்பாகவும் இருக்கும். 8ஆம் அதிபதி அல்லவா, கொஞ்சம் கடின உழைப்பாகவும் இருக்கும். உற்பத்தி சார்ந்த உழைப்புகள், அது உணவு, உடை தயாரிப்பு, மருத்துவம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. தேவையில்லாமல் உறவுகளில் எதிர்பார்த்து அந்த உறவுகளுக்காக நாம் ஏதாவது செய்ய போய் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி 8ஆம் இடம் என்பது ஒரு வலிவேதனை கொடுக்கக்கூடிய. அதனால் உறவுகள் சார்ந்த வகையில் இன்றைக்கி புது வேலைகளை, புது திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம். ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசி, 2 பாதம் துலா ராசி. மதியம் 1:13 துலா ராசிக்கு வந்துடுவார். இன்றைக்கும் செவ்வாயினுடைய பலன் நடக்கிறது. நமக்கு லக்னத்திலிருந்து 5ஆம் வீட்டில் செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனோட சேர்ந்தே இருக்கார். அதனால் இன்றைக்கி கலை, கமிஷன் வகை, ஆன்மீகம் இது சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். மூளை உழைப்பு, ஐடி ஒர்க்கு, மீடியா இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.